செம்மரக்கட்டை கடத்தும் புஷ்பராஜ் என்கின்ற புஷ்பாவின் கதைதான் புஷ்பா 2. எமோஷன், ஆக்ஷன், அதிரடி என அனைத்தையும் சரியான அளவு கலந்து கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சுகுமார். புஷ்பா படத்தின் 2ஆம் பாகம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. படம் வெளியாவதற்கு முன்பாகவே 10 லட்சம் டிக்கெட்டுகள் முன்பதிவினால் விற்பனை செய்யப்பட்டு இதுவரை இந்திய திரையுலக வரலாற்றில் ஒரு திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே 100 கோடி ரூபாய் வசூல் சாதனை செய்த திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது புஷ்பா 2. இது போதாதென்று OTT உரிமையும் பல 100 கோடிகளுக்கு விற்கப்பட்டு புஷ்பா 2 திரைப்படத்திற்கு போட்ட முதலீட்டை பட வெளியீட்டிற்கு முன்பாகவே எடுத்து விட்டார் தயாரிப்பாளர். சுகுமார் இயக்கத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியான புஷ்பா திரைப்படத்தின் தொடர்ச்சியாக வெளியான இந்த புஷ்பா 2 திரைப்படத்தில் அல்லு அர்ஜுன் ஆந்திர மாநிலம் சித்தூரில் செம்மரக்கட்டை கடத்தும் கடத்தல்காரனாக இருந்து பின்பு சிண்டிகேட் தலைவனாக உயர்ந்து பின் நாட்களில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய செம்மரக்கட்டை கடத்தல்காரனாகிறார். இந்தியா முழுவதும் அல்லாது உலகம் முழுவதும் பிசினஸ் செய்யும் அல்லு அர்ஜுனை பிடிப்பதற்கு பகத் பாசில் ஒருபுறமும் அவருக்கு எதிராக முளைக்கும் அரசியல் எதிரிகளையும் நோக்கிய புஷ்பா 2 திரைப்படத்தின் கதை நகர்கிறது. மொத்தத்தில் ஒரு சிறந்த ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் திரைப்படமாக உருவாகி இருக்கிறது புஷ்பா 2. படம் 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் ஓடினாலும் போர் அடிக்கவில்லை. அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என கேள்விகளையும் கேட்க வைத்திருக்கிறார் இயக்குனர். ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்டலாக இருக்கும் புஷ்பா சீரியஸான கதையில் காமெடியை சரியாக கையாண்டிருக்கிறார்கள். 2ஆம் பாகத்தில் புஷ்பாவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. புஷ்பராஜாகவே வாழ்ந்திருக்கிறார் அல்லு அர்ஜுன். நடிப்பில் புது உச்சம் தொட்ட அவர் ஆக்ஷன் காட்சிகளில் மிரள வைத்திருக்கிறார். தன் நடிப்பை பற்றி யாரும் குறை சொல்லவே முடியாத அளவுக்கு நடித்திருக்கிறார் அல்லு அர்ஜுன். தன்னால் டான்ஸ் மட்டுமல்ல மிரட்டலாக நடிக்கவும் முடியும் என மீண்டும் நிரூபித்து விட்டார் அந்த திரைப்படத்தின் மூலியமாக. புஷ்பராஜின் மனைவி ஸ்ரீவல்லியாக தனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்திருக்கிறார் ராஷ்மிகா மந்தனா. அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா இடையேயான கெமிஸ்ட்ரி படத்திற்கு பக்கபலம். அவர்கள் சேர்ந்து ஆடியிருக்கும் பீலிங்ஸ் பாடல் ரசிகர்களை கொண்டாட வைக்கிறது. பன்வார் சிங் சௌகாத்தாக பயங்கரமாக நடித்திருக்கிறார் பகத் பாசில். அவர் வரும் காட்சிகளில் எல்லாம் தியேட்டரில் இருப்பவர்கள் கண்களை வேறு எந்த பக்கமும் திருப்ப முடியவில்லை. ஹீரோ அல்லு அர்ஜுனுக்கு தன் மாஸ் நடிப்பால் டஃப் கொடுத்திருக்கிறார் வில்லன் பகத் பாசில். அரசியல்வாதிகளாக ஜெகபதி பாபு மற்றும் ராவ் ரமேஷ் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். துணை கதாபாத்திரங்களும் தங்களுக்கு கொடுத்த வேலையை புரிந்து நடித்திருக்கிறார்கள். புஷ்பா 2 திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமைந்தது ஒளி மற்றும் ஒளிப்பதிவு. தேவிஸ்ரீ பிரசாத்தின் இசையமைப்பில் அனைத்து பாடல்களும் ரசிக்கும்படி இருக்கிறது. மேலும் பிஜிஎம் படத்திற்கு மற்றொரு பக்கபலம் என்றுதான் கூற வேண்டும். படத்தில் சில குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறக்கடிக்க செய்து விடுகிறார் இயக்குனர் சுகுமார். மொத்தத்தில் புஷ்பாவை முந்திவிட்டது புஷ்பா 2.